மேக்கப் இல்லாம மூஞ்சி கண்றாவியா இருக்கும். ஐ ஃபர்காட் த வேர்ட். அது ஒரு மேக்கப் பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. நேச்சுரலா மேக்கப் இல்லாம நம்ம மூஞ்சி பார்க்கறதா? வாட்? என்னென்ன இருக்கு மேக்கப் இல்லாம நம்ம வந்து ஃபேஸ் அழகா வச்சுக்க அப்படின்றத பார்க்க போகிறோம். சின்ஸ் we are in the glow up challenge, நம்ம வந்து நேச்சுரல் க்ளோ அப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ let's get started. நான் இன்னும் மூஞ்சி கூட கழுவல. ஸோ the first thing for natural beauty is to wash your face. கழுவுங்க. So that's the step 1. இப்போ ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவதாக என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஸோ அதை ட்ரிம் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற ஷேப்பில் வைக்கிறதா இப்போ லெட்ஸ் கோ. You can't see that in a mirror இந்த பக்கம் இருக்குது. ஸோ I will just do one side. அப்புறம் நான் சைட் காட்டுறேன். You can see all the extra hair. So let's do it now. Yeah, there is your moisturizer. ஐப்ரோஸ் கொடுத்துருக்கேன் இந்த சைட் பண்ணல. ஸோ அதுதான் அந்த ஐப்ரோஸ்க்கான வித்தியாசம். ஸோ நான் இந்த சைட் ப்ரஷ் பண்ணியிருக்கேன், இந்த சைட் ப்ரஷ் பண்ணல. லைக் ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன், இந்த சைட் ஃபில் பண்ணல. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ டூ டேக் கேர் ஆஃப் யூர் ஐப்ரோஸ். லைக் நான் ஷேப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன். யூ கேன் see the difference. ஸோ தட்ஸ் நம்பர் 2. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன் பிகாஸ் இட் கிவ்ஸ் அ நேச்சுரல் க்ளோ டு யுவர் ஸ்கின். லைக் ஒரு க்ளாஸியாக ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபினிஷ் பிடிக்கும். ஸோ அதனால் I'm going to use sunscreen now. இதுதான் காமனாக தான் இருந்திருக்கும், பட் திஸ் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஹைலைட்டர். பிகாஸ் இது ஹைலைட் லைக் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம. பிகாஸ் ப்ளஷ் யூஸ் பண்ணோன்னா அது நல்ல வித்தியாசம் தெரியும். ரோஸ் பவுடர் வச்சுருக்கோன்னு மட்டமாக தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹைலைட் யூஸ் பண்ண போகிறோம் டு மேக் அவர் ஃபேஸ் glow naturally, like without any heavy makeup. Since நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ அது மேலே இது போடுறப்போ நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும்னு போட்டிருந்தாங்க. ஸோ I'm gonna try it. Let's see how it's it. ஏன்னா நான் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. பேர் ஃபேஸில் வந்து ஹைலைட் நான் இதுக்கு போட்டதே கிடையாது. ஸோ லெட்ஸ் ட்ரை நேச்சுரல் க்ளோ கொடுக்குது அப்படின்னு. நான் அப்ளை பண்ண சீக்ஸ் போட்டாச்சு. மேபி இந்த லைட்னால எந்த டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிப்ஸ். ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து லைக் ஸ்க்ரப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேச்சுரல் லிப் பாம் போட்டாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் ஐ ஆம் கோயிங் டு யூஸ் லைக் அ லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நான் வந்து என்னோட லிப்ஸ் லைன் மட்டும் பண்ணுறேன் டு கிவ் இட் லைக் மோர் நேச்சுரல் ஃபினிஷ். லைக் நீங்கள் ஸ்பஞ்சான மாதிரி இருக்கும். To give it a shape, I'm just like drawing a line. So அந்த லைனர் அப்படியே பண்ணி இதோட ஃபினிஷிங் முடிச்சாச்சு. So the next is like keeping my accessories minimal as possible. Like ரொம்ப மெலிசான செயின் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டால் நேச்சுரலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ புட் ஆன் ஒன். ஒரு செயின் தெரியல எனக்கு தெரியல, பட் ஒரு மெலிசான செயினை நான் போட்டிருக்கேன் to give it a natural minimal look. Before that I have to do the eyes. ஐஸ்க்கு வந்து நம்ம மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம், பட் வித்தவுட் எனி ஐ மேக்கப். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எதுவுமே இன்னும் போடல. லைக் காஜல், பென்சில், ஐலைனர் எதுவும் போடல. we just gonna use curl lashes மட்டும் லைட்டாக கேர்ள் பண்ணி to give it more natural look. curler யூஸ் பண்ணி கேர்ள் பண்ணலாம், பட் அது ரொம்ப நேரத்துக்கு நிற்காது. ஸோ I'm just curl it. அதுக்கப்புறம் நான் அதை
only see my eyes and என்னுடைய கண்களின் வித்தியாசத்தை நான் உணர்கிறேன். ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹேர் ஸ்டைல். ஸ்டைல் இட் லைக் நாட் ரொம்ப ஹெவியான ஹேர் ஸ்டைல் இல்லாமல் கீப்பிங் இட் மினிமல் கிளிப் போடலாம். அப்படி இல்லைன்னா a ponytail to look more organized kind of. ஸோ அதனால் நான் ponytail போட போகிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நம்ம புரட்டி எடுத்த மொத்த ஹிஸ்ட்ரிலையும் நேச்சுரல் வேஸில் வந்து மோஸ்ட் காமனாக போட்டிருந்த இதெல்லாம் இதுதான். ஸோ ஐ டிட் try this. So I think this is nice. It kind of gives that natural finish with not a heavy makeup. I think this goes well because ரொம்ப bare face போகிற this kind of gives that natural finish without any using like ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல். ஈவன் தோ ஐ ஹேவ் ஸ்பெக்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கும் வந்துட்டு கண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். பட் somehow we managed it with this all this makeup and everything. I hope yeah, I felt this is useful. I definitely feel this was nice. So I hope this was useful for you guys. Do try this and let me know how you guys loved it. So I'll see you guys in my next video, and we are doing a glow up challenge for 45 days, and we are almost like 25 days over. So இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. So do join the journey and you will love it, I'm sure. So I'll see you guys there. So bye.